Welcome to MSK Life Clinic Foundation, MSK Quantum Wealth and Wellness Human Intelligence Mentoring and Learning Consultancy Program. ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் கருவிலிருந்து உருவாகும் முதற்கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடக்கும் நிகழ்வுகள் சிறு சிறு துகள்களாக அவர்களுடைய மனதில் பதிவாகிறது. அவர்களுடைய முடிவை உருவாக்கும் டேட்டா என்ற தரவுகளாக பதிவாகிறது. இந்த பதிவுகள் அடிப்படையில் தான் அவர்களுடைய செயல்பாடும் உணர்ச்சி போக்கும் அறிவு பாதையும் உருவாகிறது. அந்த பதிவின் தொகுப்பு அடிப்படையில் அவர்களுடைய நடத்தை, உணர்ச்சி, தொழில் சார்ந்த எண்ணங்கள், நம்பிக்கைகள், வேறுபாடுகள், அறிவியல் சார்ந்த உண்மைகளை புரிந்து கொள்ளும் தன்மை இவைகள் ஏற்படுகின்றன. பெரும்பாலும் நம்பிக்கை என்ற பெயரில் நாம் எதையாவது ஒன்றை கற்பனை செய்து கொண்டு அதனை அடைய அறிவியல் ரீதியான செயல்முறை, திட்டம், செயல் திருத்தம், செயல் மேலாண்மை, செயல் சார்ந்த துறை சார்ந்த நிபுணர்களின் ஆலோசனை, மேற்பார்வை இவை இல்லாமலேயே முயற்சித்து கொண்டிருக்கிறோம். அறிவியல் அணுகுமுறை, செயல்முறை இல்லாமல் கற்பனை சார்ந்த நினைவில் இருந்து கொண்டிருக்கிறோம். அறிவியல் ரீதியாக அடைவதற்கு, அதை பெறுவதற்கு அல்லது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு வாழ்க்கையில் சிறு சிறு பகுதிகளாக உள்ள அனைத்து நுட்பங்களையும் அறிவு சார்ந்த இயல்புகளையும் பயன்படுத்த வேண்டும். குவாண்டம் என்பதே சிறு சிறு துகள்கள், சிறு சிறு அமைப்புகள் என்று பெயர். ஆகவே வாழ்க்கையில் ஆரோக்கியம் மற்றும் செழுமை பெறுவதற்கு இந்த குவாண்டம் என்கின்ற உளவியல் சார்ந்த அணுகுமுறை அவசியம் என்பதை விழிப்புணர்வு பண்ணுவதுதான் இந்த தொகுப்பினுடைய நோக்கமாக உள்ளது. நாங்கள் உங்களுக்கு கொடுப்பது விழிப்புணர்வு தான். இந்த உலகம் அணுக்களால் ஆனது, மனித உடல் செல்களால் ஆனது, மனித வாழ்க்கை சொற்களால் ஆனது. இவை அனைத்துமே குவாண்டம் என்கின்ற நுண் அணு இயக்க வழியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நுண் இயக்கவியல் அல்லது குவாண்டம் மெக்கானிசம் என்கின்ற அமைப்பில் இயங்கி வருகிறது. இந்த உலகத்தில் விண்வெளி, மண்வெளி இவை இரண்டுமே நாம் உருவாக்கி கொண்ட கருத்து அடிப்படையில் இயங்குவதில்லை. விண்வெளியும் மண்வெளியும் அதற்குண்டான அறிவியல் ரீதியான கணக்கீட்டு செயல்பாட்டு இயங்கு நிலையில் இயங்குகிறது. ஆகவே கருத்து என்பது அதனுடைய உண்மைத்தன்மை இல்லாமல் அல்லது உண்மைத்தன்மைக்கு மாற்றமாக அல்லது நமக்கு வேண்டிய விதத்தில் சௌகரியமாக ஒரு விஷயத்தை நம்புவது, நமக்கு வேண்டிய கருத்தை உருவாக்கி அந்த கருத்தை நம்புவது அல்லது பிறரை நம்ப வைப்பதாகும். ஆனால் அறிவியல் என்பது அதன் இயங்கும் தன்மை, அதனுடைய செயல்பாடு இவற்றினுடைய ஒவ்வொரு கூறுகளையும் கணித அடிப்படையிலான செயல்பாடு, செயல்தன்மை, செயலின் வினை, செயலின் பல்வேறு கூறுகள் இவற்றினை அறிவியல் விளக்கத்தோடு, அறிவியல் அணுகுமுறையோடு, அறிவியல் ரீதியான கணக்கீட்டு அடிப்படையில் ஆராய்வது. விவசாயம் செய்வதாக இருக்கட்டும், தொழிற்சாலையாக இருக்கட்டும், அல்லது உடல் சார்ந்த ஆரோக்கியமாக இருக்கட்டும், தனி மனிதனுடைய வாழ்க்கை வளர்ச்சி முன்னேற்றமாக இருக்கட்டும், இவற்றில் அறிவியல் கூறுகளை கணக்கீடு அடிப்படையில் கண்டறிந்து மாற்றுவதுதான் அறிவியல். இந்த அறிவியல் யுகத்திலும் பலர் அறிவியலுக்கு சம்பந்தமில்லாத, அறிவியலுக்கு முரண்பாடான கருத்துக்களோடு வாழ்க்கையை அணுகுகின்றனர். இவை அவர்களுக்கு நம்பிக்கை அளவில் ஆறுதலை கொடுத்தாலும் செயலளவில் வெற்றி நோக்கி செல்வதில்லை, வெற்றியை நோக்கி அந்த பாதை பயணிப்பதில்லை. இந்த உலகம் ரெண்டு கருத்தடிப்பைகளை இயங்குது. ஒன்று அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாலஜி, ஏ அண்ட் ஐ, அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஐடியாலஜி.
இந்த அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாலஜி என்னன்னு சொன்னால் கருத்து சார்ந்த விஷயங்களையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது கருத்தியல்ங்கிறாங்க. ஆனால் இந்த கருத்தியல் யாருன்னா சாமானிய மக்களுக்கு மட்டும்தான். சொர்க்கம் நரகம், நல்லது கெட்டது. அதே மாதிரி செயலியல் எக்ஸிகியூஷனரி பிரின்சிபல் யாருன்னா அரசர்களுக்கு, தொழிலதிபர்கள். சரி, இந்த கருத்து சார்ந்த விஷயங்களை சாமானிய மக்கள் அதிகமாக விரும்புவாங்க. ஏன் தெரியுமா? உழைப்பை விட கற்பனை கருத்து அவங்களுக்கு பிடிக்கும். அப்போ உழைப்பை விரும்பக்கூடியவங்க யாருமே இன்றைய பேச்சாளர்களை கூப்பிட்டு பேசுறது கிடையாது, பேச்சை கேட்கறது கிடையாது. பேச்சாளர்களை ஒரு அரசு எப்பவுமே உருவாக்கணும். எதுக்குன்னா இந்த பேச்சை விரும்பக்கூடிய மக்கள் தான் 99% இருப்பாங்க. செயலை உருவாக்கக்கூடியவங்க 1% இருப்பாங்க. அந்த 1% தொழிலதிபராகவும் அரசர்களாகவும் மாறக்கூடியவங்க. அப்போ இந்த அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஐடியாலஜி அப்படிங்கிற விஷயத்துல தான் மக்கள் நிறைய நேரத்தை வீண்படிப்பாங்க. மக்களுக்கு அது இன்பத்தை கொடுக்கும். அது ஒரு வகையான சுய இன்பம்னு சொல்லலாம். தனக்கு கற்பனையில் ஒன்று நினச்சிக்கிறது. அதாவது என்னென்னா டேஞ்சபிள் இன்டேஞ்சபிள்னு சொல்கிறோம். தொடக்கூடியது, தொட முடியாதது. அந்த இன்விசிபிள் விஷயத்தில் தான் நம்புவாங்க. இது உலக லெவலில் நடக்கூடிய விஷயம். அப்போ நாங்கள் என்னத்தை கண்டுபிடிச்சோன்னா மைண்ட் செட் நாலேஜ் தியரியில் ஏன் ஒரு எலான் மஸ்க் இவ்வளோ தூரம் டெவலப் ஆகிறார். அதே மாதிரி மிகப்பெரிய கடவுள்வாதிகள் எல்லாமே கடவுள்கிட்ட காசு சேர்க்கறதுல மனுஷர்கிட்ட தான் காசு சேர்க்குறாங்க. ஆனால் மக்களை வர வைக்கிறதுக்கு அவங்க ஆயுதமாக பயன்படுத்துகிறது நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். கடவுள்வாதிகளையும் 2 விதமான வகையினர் உள்ளனர். ஒன்று நம்பிக்கையாளர்கள். நம்பிக்கை என்பதே இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்வது என்றும் கூட வைத்துக்கொள்ளலாம். இன்னொன்று கடவுளுடைய இயக்கத்தை புரிந்த மெய் உணர்வாளர்கள். இந்த கடவுள் நம்பிக்கைவாதிகள் கருத்தடிப்படையில் மக்களை இயக்குவார்கள். மெய்யுணர்வு நம்பிக்கைவாதிகள் இந்த இயற்கை, பிரபஞ்சம், கடவுள் இதனுடைய அணு கிரகம். அணுன்னா ஆட்டம் தெரியும், ஆட்டம்னா அணுன்னு நமக்கு தெரியும். சிறு சிறு புள்ளிகள். கிரகம்னா இயங்கு விசை. எப்படி இயக்க நிலையில் இருக்குது, அதாவது சிறு விஷயம் எவ்வாறு இயக்க நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டவள் தான் அணு கிரகவாதிகள் தான் மெய் ஞானிகளாக, மெய் உணர்வாளராக, மெய்யறிவை பெற்று மக்களுக்கு பொய்யறிவை நீக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப நம்பிக்கை சார்ந்த கடவுள்வாதிகள் என்பது வேறு, மெய் உணர்வு சார்ந்த கடவுள்வாதிகள் அல்லது மெய்யுணர்வை சார்ந்த அறிவுசார் பிரபஞ்சவாதிகள் என்பது வேறு. இந்த மெய் நிலையை உணர்ந்தவர்கள் என்பதை தாண்டி அறிந்தவர்கள், புரிந்தவர்கள் இயக்கம் எவ்வாறு நடைபெறுகிறது, எவ்வாறு இயக்கம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும், அதாவது ஒரு அணு இன்னொரு அணு எப்படி இயக்க ஒருங்கிணைந்து அல்லது இயக்கம் ஒருங்கிணைவு நிலையில் செயல்படுகிறது, எங்கு எதிர்நிலையில் செயல்பட வேண்டுமோ அந்த நிலையிலும், எங்கு இணைப்பு நிலையில் செயல்பட வேண்டுமோ அங்கு அந்த நிலையிலும் இயங்கக்கூடிய ஒரு இயற்கை இயக்க விதி அடிப்படையில் இயங்குவது. அதாவது இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை இவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா அந்த செயல்பாட்டு அடிப்படையில் பார்ப்பாங்க. அது எப்படி செயல்படுகிறது. இப்போ இதற்கு ஒரு உதாரணத்தை நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி கடவுள்வாதிகள் என்கின்ற நம்பிக்கைவாதிகள், அதே மாதிரி இயற்கை பிரபஞ்ச மெய் உணர்வு அறிவு சார்ந்த மெய் ஞானிகள் அல்லது மெய் உணர்வாளர்கள், மெய் அறிவாளர்கள், இவர்களுக்கு உதாரணம் என்னன்னா ஐயன் திருவள்ளுவர். திருவள்ளுவர் நிறைய இயற்கை செயல்பாட்டை, இயற்கையின் செயல்பாட்டோடு இணைந்து மனம் எப்படி செயல்பட வேண்டும், மனம் என்கின்ற கருத்து கோட்பாட்டை தாண்டி செயல் கோட்பாட்டை ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் விளக்கியிருப்பார்கள். மனநலம் மண்ணுயிர் காக்கம், இனநலம் எல்லா பொருளும் தரும் என்ற குரலும், அறிவினால் ஆவதம் உண்டு பிரிது நோய் தம் நோய்வாள் போற்றாக்கடை என்றும், அதே போல
மருந்தென்று யாக்கைக்கு உண்டோ என்ற கேள்விகளெல்லாம் கேட்டு மனித மனதில் செயல்படும் அறிவு நிலையை விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருப்பார்கள். இவர்கள்தான் இயற்கை சார்ந்த இயங்கு நிலை, இயற்கை சார்ந்த செயல்நிலை, இயற்கை சார்ந்த மெய் அறிவு இயங்கும் நிலை, இவற்றை உணர்ந்த மெய் உணர்வாளர்கள் அல்லது உண்மை நிலை அடைந்த அறிவுசார் நிபுணர்கள் என்று கூறுகிறோம். ஆகவே ஒவ்வொரு மனித மனமும் மைக்ரோ என்று சொல்லக்கூடிய நுண்ணிய அளவில் உணர்ச்சிகளாலும் அல்லது உணர்வாலும் அல்லது பொருள் சார்ந்த தேவையினாலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, தேடிக்கொண்டிருக்கிறது. இவற்றை முறையாக பிரபஞ்ச இயக்கவியல் அடிப்படையில், அதேபோல தனி மனிதனுக்கு எந்த விதமான முரண்பாடு இல்லாமல், தனி மனிதனுக்கு எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் செயல்படக்கூடிய தன்மையை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை இந்த மெய் உணர்வுசார் அறிவு நிபுணர்கள் கூறுவார்கள், கூறிக்கொண்டிருக்கிறார்கள், விழிப்புணர்வு செய்துள்ளார்கள் என்பதுதான் இந்த மெய் உணர்வினால் அறிவு பெற்ற அறிவு சார்ந்த செயல் அறிவாளிகள், செயல் அறிவுநிலை ஞானிகள், மெய்நிலை அறிவு பெற்ற அறிவியலாளர்கள் என்று எங்களுடைய MSK உளவியல் கோட்பாட்டின்படி விழிப்புணர்வு செய்கிறோம். நம்பிக்கை என்பது வேறு, செயல்பாடு என்பது வேறு. நம்புதல் என்றாலே அனுமான அடிப்படையில் ஒன்றை நம்புவது. நம்பிக்கை என்பதை தாண்டி இயங்கு நிலை செயல்பாட்டை அறிந்தவனால் மெய்நிலை அறிவாளிகள். அனுகிரகம் சொல்லுவாங்க. அதாவது அணு எப்படி செயல்படுகிறது அந்த செயல்பாட்டை ஒட்டி இவர்கள் செயல்படுவார்கள். அப்ப இங்க நம்பிக்கையை தாண்டி அறிவியல் ரீதியான இயக்க நிலையை முழுமையாக புரிந்து கொண்டு அந்த இயக்க நிலைக்கு ஏற்ப செயல்படுதல். இதைத்தான் நாங்கள் MSK உளவியல் கோட்பாட்டின் அடிப்படையில் போல்ட் அண்டு போட் தியரின்னு ஒன்று கண்டுபிடிச்சோம். போட் அப்படின்னா ஒரு கப்பல் அல்லது படகுன்னு வச்சுக்கலாம். போல்ட்னா ஒரு நட்டு. என்னன்னு சொன்னால், கடல் மிகப்பெரிய பரப்பு, அதில் ஒரு 100 கிராம் வெயிட் உள்ள தராசு கல்லை கீழே போட்டிங்கன்னா போயிடும். 1 கிராம் எடையுள்ள கல்லாக இருந்தாலும் கடல் நீரில் மிதங்காமல் அடி ஆழத்து வரை சென்றுவிடும். ஆனால் லட்சக்கணக்கான டன் உள்ள கப்பல் அல்லது போட்டுன்னு சொல்லக்கூடிய படகுகள் மிதந்து வருகின்றன. அப்ப 1 கிராம் எடையுள்ள கல் கீழே மூழ்கி விடுகிறது கடலில். ஆனால் பல லட்சம் டன் உள்ள கப்பல் மிதந்து வருகிறது. அப்ப இதற்கு இடையில் இயற்கை விதி எப்படி செயல்படுகிறது, இயற்கை விதியை எவ்வாறு செயல்படுத்துகிறார்கள் என்று பார்த்தால், மிதவை விதி, பொயான்சி லா என்கின்ற மிதவை விதிக்கு ஏற்ப இந்த கப்பல் அல்லது போட் படகு வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் எடைக்கல் என்பது அது முழுமையாக ஒரு எடையுள்ள கற்களானை தவிர, எடையுள்ள கல்தானை தவிர அந்த மிதவை விதிக்கு ஏற்ப அது வடிவமைக்கப்படவில்லை. இந்த இயற்கையை தான் புரிந்து கொண்டவர்கள் தான். உதாரணமாக எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் தனி மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு நிறுவனத்தினுடைய செயல்பாடு, ஒரு தனி மனிதனுடைய கல்வி, ஒரு மனிதனுடைய பொருளாதார வளர்ச்சி, ஒரு மனிதனுடைய சமூக தேவையான அந்தஸ்து அல்லது சமூக வளர்ச்சிக்கான செயல்பாடுகள் அல்லது உளவியல் சார்ந்த உடல் ஆரோக்கியம், இவைகள் எந்த இயற்கை விதிக்கு எதிராக செயல்படுகிறது அல்லது இவர்கள் எந்த விதிக்கு ஏற்ப செயல்படாமல் எதிராக செயல்பட்டு தங்களுடைய கல்வி, பொருளாதாரம், சமூக நலம், உளவியல் ஆரோக்கியம் இவற்றில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து மாற்றுவதற்காகவே மைண்ட் செட் நாலேஜ், மன பதிவுசார் அறிவு என்கின்ற உளவியல் செயல் வழிகாட்டல் மற்றும் செயல் சிகிச்சை முறைகளை கண்டறிகிறது. அதை கண்டறிந்து அவர்களை வளர்ச்சிக்கு உட்படுத்துகிறது. அப்படி பார்க்கும் பொழுது இயற்கை என்கின்ற பிரபஞ்ச செயல் விதிக்கு ஏற்ப செயல்பட்டால் அதில் நாம்
சர்வைவல் என்று சொல்லக்கூடிய வாழுதலை பெற முடியும். எதிராக செயல்படும் பொழுது அது மிகப்பெரிய இயக்க முரண்பாட்டின் காரணமாக அது மிகப்பெரிய வளர்ச்சியின்மையை அல்லது தடையை ஏற்படுத்துகிறது என்பதை நாங்கள் கண்டிருந்தோம். அதனால தான் இது விளம்பரத்துக்காக சொல்லலை, விளக்கத்துக்காகவும் விழிப்புணர்வுக்காக சொல்கிறோம். உலகில் முதலாக வாழ்க்கைக்குன்னு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணது எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் தான். உலகில் வாழ்க்கைக்கான முதல் கிளினிக் எங்களுடைய நிறுவனம் தான் என்பதை விழிப்புணர்வாக கூறுகிறோம். ஆகவே இயற்கை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை புரிந்து தெரிந்து செயல்படக்கூடிய மெய் அறிவாளர்கள், மெய் உணர்வாளர்கள் என்பது வேறு. எதுவுமே இல்லாமல் மொட்டையாக அல்லது கருத்தடிப்படையில் நம்பு என்று நிர்பந்திக்கப்படக்கூடியவர்கள் இன்னொரு வகையினர். இந்த நம்பிக்கைவாதிகள் பெரும்பாலும் தோல்வியடைந்து விடுகிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கை என்பது தற்காலிக வெற்றியோடு இருக்கும், ஆனால் நிரந்தர தோல்வியாக இருக்கிறது. ஆனால் பெரும் தொழிலதிபர்கள் ஏன் வெற்றி அடைகிறார்கள் என்று சொன்னால், இந்த இயற்கை விதியை புரிந்து கொண்ட நிபுணர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அறிவு ரீதியாக மாற்றுகிறார்கள். மற்றவர்கள் நம்பிக்கை ரீதியாகவே வாழ்ந்துவிட்டு கடைசியில் கடவுளையோ அல்லது பிரபஞ்சத்தையோ குறை சொல்லக்கூடியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நம்பிக்கை தான் ஒரு மனிதனுடைய டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய அறிவு குறிவீடாகவும் அறிவு மூலமாகவும் செயல்படுகிறது. எங்களுடைய மைண்ட் செட் நாலேஜ் தியரி என்பது ஒரு தனி மனிதனுடைய டேட்டா எவ்வாறு செயல்படுகிறது, அந்த டேட்டா எவ்வாறு அவர்களுக்கு உள்ளீடு செய்யப்பட்டது என்பதை பகுப்பாய்வு முறையில் கண்டறிந்து தான் அவர்களுடைய நடத்தை, செயல், அறிவு, அதேபோல் உணர்வு இவற்றை மாற்றி அமைத்து திருத்தி அமைத்து திருத்த மேலாண்மை செய்து அவர்களை நாங்கள் வெற்றியாளராக மாற்றுகிறோம். இது தனி மனிதனாக இருந்தாலும் சரி, நிறுவனமாக இருந்தாலும் சரி, தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி, இதுதான் எங்களுடைய செயல் விதியாக உள்ளது. ஆகவே இயற்கை அல்லது பிரபஞ்சம் எப்படி வேணால் வைத்துக் கொள்ளலாம். இந்த இயற்கை விதிப்படி ஒருவர் செயல்பட்டால் மட்டுமே வெற்றியாளராக மாற முடியும். இவர்கள் நம்பிக்கை அடிப்படையில் செயல்படும் பொழுது அந்த நம்பிக்கை தற்காலிகமாக வெற்றி போல் தொடரலாமே தவிர அது நிரந்தரமான வாழ்க்கை பயணத்தை சிறப்பாக முடிக்காது என்பதுதான் இது கருத்தல்ல, இதுதான் ஆய்வு. அதுதான் சமீபத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்டார். இந்த மனம் பற்றிய விஷயங்கள், கடவுள் பற்றிய விஷயங்கள் மக்கள் ஏன் விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன காரணம்னா, இது ரெண்டுமே கருத்தியல் சார்ந்த விஷயத்தை அவங்க இன்பத்தை கொடுக்கும். கடவுள் சார்ந்த விஷயமும் கருத்து சார்ந்து இன்பத்தை கொடுக்கும். ஆனால் தொழிலதிபர்கள் எந்த கருத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, செயலை மட்டும்தான் ஏற்றுக்கோங்க. அப்போ எக்ஸிக்யூட்டிவ் பிரின்சிபல்ஸ் நம்ம சொல்கிறோம். அப்போ இப்போ நம்ம யார் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு உயிருடைய தொடர்ச்சி. ஒரு 100 வருஷம் வாழ்கிறோம் அப்படிங்கிறத விட நம்ம கதை முடியறது கிடையாது. நம்ம இந்த உலகத்தில் எந்த வைப்ரேஷன், அதிர்வு அல்லது தொடர் நகர்வு, தொடர் நகர்தல், அறிவு சார்ந்து செயல் சார்ந்த விஷயத்தை உருவாக்குறோமோ அது சுழற்சி அடிப்படையில் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் சேரும். அப்போ நாங்கள் கண்டுபிடிச்சதான் என்னன்னு சொன்னால், நம்மை சார்ந்தவர்களை நம்ம வளர்த்தணும். அந்த வளர்ச்சிங்கிறது எதுனா கருத்து சார்ந்த வளர்ச்சி இருக்காது, செயல் சார்ந்த வளர்ச்சியாக இருக்கும். அந்த செயல் சார்ந்த வளர்ச்சி தான் நாளைக்கு ஒரு 50 வருஷம் கழித்து நம்ம எதை செஞ்சோமோ அதே விஷயத்தை நம்முடைய சந்ததிகளுக்கு இன்னொருத்தர் செய்வாங்க. நம்பிக்கை ஆறுதல் என்ற பெயரில் ஒருவரை நிம்மதியடைய வைப்பதாக முடக்கி விடுகிறது, அல்லது நிம்மதியாக இருத்தல் என்ற இயக்கமற்ற நிலையில் அவர்களை முடக்கி விடுகிறது. ஆனால் அறிவியல் என்பது வளர்ச்சியை கொடுக்கிறது. அறிவியல் ரீதியான அணுகுமுறை வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. அறிவியல் சார்ந்த நிபுணர்களின் ஆலோசனை அவர்களுடைய செயல்பாட்டை மென்மேலும் உறுதிப்படுத்தி கொண்டு செயல்பட உதவுகிறது. அப்போ நாங்கள் கண்டுபிடிச்சது இந்த உலகம் எதனால தவறு இழைக்குது, ஏன் மக்கள் தவறாக போகிறாங்கன்னா, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், நிறுவனத்தினுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், இவற்றுக்கான அறிவியல் ரீதியான அணுகுமுறை இல்லாமல் அவர்களுடைய முடக்கும் நம்பிக்கை அல்லது மூட நம்பிக்கை, அறிவியலுக்கு மாற்றமான செயல்களில் முயற்சித்து தோல்வி அடைகின்றனர். அவங்களுக்கு பொருளாதாரத்தை முறைப்படுத்த
உழைக்க தெரியல. அந்த பொருளாதாரத்தை வந்து அடையணுங்கிறதுக்காகத்தான் தவறான வழிகளை தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. அந்த தவறான வழி வந்து அவங்களுக்கே ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்கு. அந்த அழிச்சல் இப்போ பார்த்தோம்னா நாங்கள் நிறைய திரைப்பட நடிகர்களையெல்லாம் பார்க்குறோம். அதாவது மிகப்பெரிய அளவில் வந்து அழகினால் வந்து உலகத்தை மயக்கணுங்க அத்தனுடைய கடைசி வாழ்க்கையுமே வந்து ரொம்ப மோசமாக போயிருக்குது. இப்போ என்ன, ஆனால் ஒரு சயின்டிஸ்டுடைய லைஃப் வந்து என்னைக்கு பார்த்தீங்கன்னாலும் அந்த உலகத்துக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிட்ருக்காங்க. அது நோபல் பிரைஸாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம். அப்போ வந்து நம்ம அறிவு சார்ந்து செயல். மக்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, தகவல் வேற அறிவு வேறையும் பிரித்து பார்க்க தெரிய மாட்டேங்குது. இது எஜுகேஷனில் பார்த்தோம்னா செயல் திட்டம் என்பது வேறு, பாடத்திட்டம் வேறு என்பது வேறுங்கிறது தெரியறதில்ல. சிலபஸ் வேற, அதே போல் அவங்களுடைய ஆக்டிவிட்டி எக்ஸிக்யூஷனரி வேற. சிலபஸ்ங்கிறது பாடத்திட்டம், அது செயல் திட்டம் அல்ல. சிலபஸ்ங்கிறது அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், அது வந்து அறிவு கிடையாது. அந்த இன்ஃபர்மேஷன் வாழ்க்கைக்கான விஷயம் அல்ல, பாடத்திட்டத்துக்கான விஷயம். இன்னும் சரியாக சொல்ல போனால் சிலபஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து தேர்வில் தேர்ச்சி அடைவதற்கான பாடத்திட்டம் அப்படிங்கிறது பல பேருக்கு புரிவதில்லை. படித்தா எல்லாருமே பெரிய ஆள் ஆயிடுவாங்க, அறிவாளியாக மாறிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க படிக்கிற தகவல் தேர்வுக்கானது என்பது பலருக்கு புரிவதில்லை இன்றளவும் கூட. டுட்டோரியல் எஜுகேஷன் அப்படிங்கிறதும் கோச்சிங் எஜுகேஷனுங்கிறதும் அதே மாதிரி வந்து டியூஷன் எஜுகேஷனுங்கிறதும் ஒருத்தருக்கு திருப்பி திருப்பி ஒன்று சொல்லி அதை புரியுதாங்கிறத விட அது பதிஞ்சிருக்குதான்னு கேட்குறது தான். புரியறதுக்கு இடமே இல்லை. அப்போ நம்ம இந்த மாதிரியே வந்து பழக்கப்படுத்தப்படையில் நிஜ வாழ்க்கைக்கு போகையில் வந்து இதே மாதிரி ஒருத்தர் திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை சொன்னால் மட்டும்தான் அதை மனப்பாடம் பண்ணி செய்யணுமே தவிர அதை புரிந்து கொள்வதில்லை. கோச்சிங், டீச்சிங், டுட்டோரியல் இவை எல்லாமே என்ன செய்யணும்னா ரிப்பீட்டேட்டிவாக ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லி அதை பார்த்து பார்த்து எழுத வச்சு அதை வந்து அறிவுன்னு நம்ப வைக்குது. ஆனால் அறிவுங்கிறது அது அல்ல. திருப்பி திருப்பி சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறது தப்பு. ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போயிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தானே தவிர அது நம்ம புரிஞ்சதா புரியலையா அப்படிங்கிறது அவங்க தேவையில்லை. அவங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாச்சு, எனக்கு இந்த வேலை வேணுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாச்சு. ஆனால் மற்றவர்னால வந்து அந்த வார்த்தையை புரிந்து கொண்டு எடுக்க முடியல அப்படின்னா அதுக்கு தான் நம்ம வந்து கார்ப்பரேட் ஃபிட்னஸ் ஃபோரம்னு கொண்டு வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதனுடைய செயல் சார்ந்த விளக்கம் இவற்றை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய திறமையை நம்ம உருவாக்கிக்கணும். அதை உருவாக்குறதுக்கு தான் நம்முடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் பல வகையில் வந்து உதவி செஞ்சிட்ருக்குது. கார்ப்பரேட் ஃபிட்னஸ் ஃபோரம், ஹியூமன் இன்டெலிஜென்சி, ஒர்க் லேர்னிங், அதே மாதிரி ஹியூமன் பர்ஃபார்மன்ஸு, இது எல்லாமே. அப்போ திருப்பி திருப்பி சொல்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் பழக்கப்படுத்தப்பட்டிருப்பாங்க, டியூஷன்லையும் பழக்கப்படுத்தப்பட்டிருப்பாங்க. ஆனால் நிஜ உலகத்தில் தொழிற்சாலைக்கோ அல்லது வேலைவாய்ப்பு கோயில வந்து ஒரு தடவை தான் சொல்லுவாங்க. அதை எப்படி நாம் புரிந்து கொண்டு நம்மளுடைய திறனை அதிகப்படுத்தணுங்கிறது தான் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் கார்ப்பரேட் ஃபிட்னஸ் ஃபோரம் ப்ரோக்ராம் நடத்தி அதை டெவலப் பண்ணிகிட்டு இருக்குது. அப்போ சாதாரண மாணவர்கள் அப்படிங்கிறது மாணவர்கள் லெவல்லையே வந்து வைக்கப்படுறாங்களே தவிர அடுத்த லெவலுக்கு அவர்களை கொண்டு போகிறதுக்கு அவர்களும் விரும்புவதில்லை, மாணவர்களும் விரும்புவதில்லை அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சது. ஒரு டியூஷன் சென்டருக்கோ அல்லது ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போயில நம்ம பணம் கொடுத்து அங்கே போய் படிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம பணம் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க மரியாதையோடு நடத்தப்படலாம். அது பிரபலமான அல்லது வந்து முதல் தர பள்ளியாக இருக்கட்டும் கல்லூரியாக இருக்கட்டும், இந்த ப்ரைவேட்டில் வந்து டாப் ஸ்கூல் எல்லாமே வந்து மோர் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற பேரில் வந்து நம்முடைய செல்ஃப் எஸ்டீமை, சுய முனைப்புத்தன்மையை அதிகப்படுத்தி விட்டுருவாங்க. அப்போ நம்ம வந்து அதை உண்மைன்னு நம்பிட்டு இருப்போம். ஆனால் சமூக வாழ்க்கைக்கு உள்ள நுழையும் பொழுதோ அல்லது வேலை வாய்ப்புக்கு போகும்போதோ அவங்க வந்து அதே மரியாதையை கொடுக்கவே மாட்டாங்க, அதே ரெஸ்பெக்ட் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அவங்களுக்கு வேலையை கொடுத்துருவாங்களே தவிர அதை நம்ம தான் வேலை செய்யணும். இன்னும் சொல்ல போனால் பல பேர் வந்து குழந்தை வந்து நிறைய வந்து ரெஸ்பெக்டிவாக பழகியிருப்பாங்க, போங்க வாங்கலாம் பேசி பழகியிருப்பாங்க.
ஆனால் அதே குழந்தை வந்து இன்னொரு இடத்துக்கு போயில அப்படி பேச முடியலைங்கிற பட்சத்தில் வந்து அது பாதிப்பு ஏற்படுத்தும். ஸ்கூலில், காலேஜில், டியூஷன் சென்டரில், கோச்சிங் சென்டரில் கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதையும் வேலைக்கு போகிற இடத்துல கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து அதை கொடுக்காத பொழுது இவர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் உண்மையில் பள்ளி, கல்லூரி, கோச்சிங் சென்டர் என்பது வேறு, வேலை வாய்ப்பு என்பது வேறு. அப்போ வேலை வாய்ப்புக்கு போகும் பொழுது அங்கு உள்ளவர்கள் எதை சொல்கிறார்களோ அதை ஒரு தடவை தான் சொல்லுவாங்க. அதை புரிந்து செயல்படுத்தணுமே தவிர அவங்க எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னை மதிக்கலை அப்படின்னு நம்ம இருந்தோம்னா அது நம்மளுடைய உளவியல் பாதிப்புடைய அறிகுறி அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்காகத்தான் பெருநிறுவன கற்றல், அதாவது கார்ப்பரேட் இன்டெலிஜென்சி லேர்னிங் ப்ரோக்ராம்களில் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். பாடத்திட்டம், செயல் திட்டம் புரிதல்கள் குறைபாடாக இருக்கிறதுனால தான் படித்தவர்கள்லாம் டெவலப் ஆகும்னு நினச்சிட்ருக்கோம். பெரும்பாலும் படித்தவர்கள் வேலைக்கு தான் போகிறாங்க. படிக்காதவங்கெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். தொழிலதிபராக வளர்கிறார்கள். சுருக்கமாக சொல்லப்போனால் பாடத்திட்டம் என்பது வேறு, செயல் திட்டம் என்பது வேறு. பாடத்திட்டம் என்கின்ற தகவல் என்பது வேறு, செயல் திட்டம் என்கின்ற செயல் வழிமுறை, செயல் மேம்பாடு, செயல் திருத்தம் என்பது வேறு. பாடத்திட்டம் வேலைவாய்ப்புக்கானது என்றும் கூட சொல்ல முடியாது. அது பரீட்சைக்கு, தேர்ச்சிக்கு காரணமாக அமைவது. ஆனால் தேர்ச்சி பெற்றவர்கள் அனைவரும் இப்போ வந்து நெட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லாமே தகவலாக தான் இருக்குது. அந்த தகவல் இவங்க வாழ்க்கைக்கு யூஸ் ஆகுதானே இல்லை, அது என்டர்டெயின்மெண்ட் கேளிக்கையாக இருக்குது. அப்போ வாழ்க்கைக்கு தகவலை அறிவாக பயன்படுத்தக்கூடியவங்க மட்டும்தான் தொழிலதிபராக மாறணும். அப்போ இந்த உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா சார், நம்ம வந்து கருத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் நம்ம இல்லை, கருத்தை செயல்படுத்துறதை விட வளர்ச்சியை உருவாக்குறது தான் முக்கியமான விஷயம். வளர்ச்சியை வளர்ச்சி தான். அப்போ இந்த எல்லாமே எங்கே பார்த்தாலும் சரி, மக்கள் இயக்கங்கள் நடத்தக்கூடிய நோக்கமே வந்து கருத்து சார்ந்த விஷயம் தான். இயக்கங்களுடைய இயக்குனர் எதுக்குன்னா மக்களை கருத்து சொல்லி அவர் இயங்கிட்டு இருப்பார். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அதை நியூரோ எக்கனாமிக்ஸ் சொல்கிறோம். அதாவது நரம்புசார் பொருளாதாரம். ஒரு மனிதனுடைய அறிவு வளர்ச்சி, அந்த வளர்ச்சியில் பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்தில் தான் சமூக சந்தோஷம். இதுதான் சார் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ நாம் வந்து இந்த பேச்சாளர்கள் அப்படிங்கிற ஒரு ஆழ்நிலை கருத்து சார்ந்த நிபுணர்களாக இருக்கிறத விட செயல் சார்ந்தவராக உருவாக்கிட்டோம்னா நாளைக்கு நமக்கு பின்னாடி நம்மளுடைய சந்ததிகள் வந்து நம்ம விட்டதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்மளை சுற்றி வந்து கருத்துக்களை பரப்புறது இன்னைக்கு உலகம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. கருத்து பரப்புதல், அந்த கருத்து பரப்புகள் வந்து இவங்களுக்கு சாதகமாக தான் எடுத்துப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இன்னைக்கு பாருங்கள், சில ஊக்குவித்தல் பேச்சு முகாம்கள்லாம் நாங்கள் போய் பார்த்ததில் வந்து 20 வருஷம் 30 வருஷம் அதை கேட்டுக்கிட்டே இன்னும் அடைஞ்சிட்டே இருக்காங்களே தவிர செயல்பாட்டுக்கு வர முடியாது. அதே மாதிரி எந்த தொழில் அதிபரும் பேச்சாளர்களுடைய பேச்சை கேட்கறது இல்லை சார். செயலாளர்களை தான் பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. அதாவது செயல் ஆலோசகர்கள், செயல் வழிகாட்டிகள், செயல் திருத்த நிபுணர்கள் தான் வச்சுக்கிறாங்களே தவிர மேடை பேச்சாளர்களே அல்ல, அதே மாதிரி ஊக்குவிக்கும் பேச்சாளரே அல்ல என்பது சாமானிய மக்களுக்கு புரிவதில்லை. எந்த பேச்சாளரையும், எந்த ஊக்குவிப்பு பேச்சாளரையும் எந்த நிறுவனமும் ஆலோசகராக வைத்துக் கொள்வதில்லை, வளர்ச்சிக்கான ஆலோசகராக வைத்துக் கொள்வதில்லை. அப்படி வச்சிருந்தா இவங்கள வெளியில் விடுவாங்களா என்ற கேள்வியும் கேட்டு பாருங்கள். அதை எக்ஸிக்யூட்டிவ் பிரின்சிபல்ஸ் தான் வச்சுக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம இதை உருவாக்கணும் சார். அதே மாதிரி நம்மளுடைய பேச்சுக்கள், செயல்கள் எல்லாமே வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சந்ததிகள் அதை கேட்டாங்கன்னா, இவ்வளோ தூரம் செஞ்சுருக்காங்கன்னு அது வந்து உத்வேகத்தை கொடுக்குமே தவிர அது கருத்தாக இருக்கக்கூடாது. இப்போ எலன் மஸ்குடைய வரலாறு நாங்கள் ஆய்வு செய்யல. அவர் வந்து எலன் மஸ்க் வந்து தன்னோட படிக்கக்கூடிய கிளாஸ்மேட் என்று சொல்லக்கூடிய வகுப்பு தோழர்களால் அடித்து துன்புறுத்தப்பட்டார். பல நேரங்களில் வந்து நக்கல் நையாண்டி செய்வதற்கும் அவரை பயன்படுத்தி கொண்டார்கள். அதே போல் அடித்து பழகும் அளவுக்கு அவரை துன்புறுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் தான் அவர் வந்து தன்னை முன்னேற்றிக்கொள்ள தற்காப்புகளை கற்றார்கள். அதன் மூலமாக மற்றவர்களை கையாளும் திறனை பெற்றார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு வரலாறு. அப்போ ஒரு மனிதன்கிறது
பல்வேறு நெருக்கடிகளிலிருந்து சமாளிக்கும் புது திறனை பெற்றுக்கொண்டால்தான் வளர்ச்சி இருக்கும் என்பதுதான் எலன் மஸ்குடைய பள்ளிப்பருவ வரலாற்று உளவியல். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டயத்தை அவருக்கு என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த ஈஸ்டருக்கு முட்டை வைக்கிறார். ஒரு முட்டை 5 ரூபாய்ன்னு ஒரு 6 ரூபாய்க்கு வைக்கிறார். அவங்கள கேட்குறாங்க, என்ன நீங்கள் 6 ரூபாய்க்கு விற்கிற 5 ரூபா தானே, எங்கள் ஒரு தொழிலதிபர் உங்களுக்கு உருவாக பிடிக்கலன்னு இருக்கு. அப்படி வந்தவர் தான் சார். அவர் வந்து ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு. ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு கன்சல்டண்ட்டாக தான் போயிருக்காரு சார். நல்லா செஞ்சு வேலைக்கு போகவே இல்லை. கன்சல்டண்ட்டாக போன பின்னாடி தான் அதில் வந்து தான் செய்யக்கூடிய வேலையில் பல மாற்றங்களை செயல்பாடு ரீதியாக மாற்றியுள்ளார். எலன் மஸ்குடைய இன்னொரு முக்கியமான வெற்றி ஃபார்முலா என்னன்னு சொன்னால், அவர் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கெலாம் போனால் வந்து அது வந்து சிலபஸை தான் இருக்குது, அதில் வந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டி செய்ய முடியாது அப்படின்னு நினச்சி அவர் வந்து ஹையர் ஸ்டடீஸை விட அவர் மென்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்பர்ட்டை தான் அவர் அணுகியிருக்கார். அந்த எக்ஸ்பர்ட் மூலமாக தான் ராக்கெட் டெக்னாலஜியை முழுசாக புரிந்து கொண்டு அதை எப்படி செயல்படுத்துவது அப்படிங்கிற வழிகாட்டல் அடிப்படையில் அவருடைய இந்த விண்வெளி ஆய்வு பயணம் செயல் திட்டத்தை உருவாக்கியிருக்கார். அப்போ வந்து தொழிலதிபர்கள் எல்லாமே விரும்புறது மென்டாரிங் பண்ணக்கூடியவர்களையும் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய துறை சார்ந்த நிபுணர்கள் தான் என்பது சாமானிய மக்களுக்கு புரிவதில்லை. ஏன்னா நம்ம குழந்தைகிட்ட இருந்தே என்ன பண்ணிட்டோம்னா, டுட்டோரியல், டியூஷன், கோச்சிங் அப்படிங்கிற ஒரு கூட்ட அடிப்படையிலான ஒரு செயல்முறையில் தான் குழந்தைகளை பழக்கப்படுத்துமே தவிர, குழந்தைகளை எக்ஸ்பர்ட்டிட்ட போய் கன்சல்டேஷன் எடுத்து உன்னுடைய அறிவு, செயல்திறன், அதே மாதிரி நுண்ணறிவை அதிகப்படுத்தி கொண்டு அந்த நுண்ணறிவில் என்னென்ன மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற செயல் திருத்தத்துக்கு நம்ம குழந்தைகளுக்கு வழிகாட்டுவதில்லை. ஆகவே இது டிஎன்ஏ அடிப்படையிலேயே வந்து கூட்ட அடிப்படையிலான மதிப்பீட்டு அடிப்படையிலேயே சென்று கொண்டிருக்கிறது. நம்ம என்ன செய்யணும்னா, இந்த உலகத்துக்கு தேவை வந்து பேச்சாளரா ஆலோசகரான ஆலோசகர் தான் தெரியும். பேச்சாளர்கள் வந்து எந்த பேச்சாளர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜோட முடிச்சிருவாங்க. ஆலோசகர்கள் மட்டும்தான் உலக அளவில் வந்திருக்காங்க. உலகத்தை மாற்றக்கூடிய திறமை யாருக்குன்னு இவங்ககிட்ட நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை வந்து எப்படி மாற்றிக்கணும்னு சொன்னால், நம்மளுடைய பேசின பேச்சு 100 வருஷத்துக்கு பயன்படணும். அது வந்து செயல் சார்ந்த பயனாக உருவாக்கிட்டோம்னா தான் சார் வள்ளலார் சொல்கிற மாதிரி மரணம் இல்லாத பெறுவாங்க. இல்லைன்னா அந்த வாழ்க்கை வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும். நம்மை சுற்றி வளர்ச்சி உண்டாக்கக்கூடிய மனிதர்கள். திருவள்ளுவர் வந்து யாருன்னு தெரியாது, ஆனால் அவர் உருவாக்கி வச்ச கருத்துக்கள் மட்டும்தான் பூமி இருக்கிற வரைக்கும் இருக்கு. ஆனால் எல்லாருக்கும் பயன்படுது. இதில் நாங்கள் இன்னும் டெப்த்தாக பண்ணால், வள்ளுவர் வந்து கருத்து சொல்வதில் செய்யத்தான் சொல்லியிருக்கேன். எப்படின்னா, மனநலம், மண்ணுயிர் காக்கம், இனநலம் எல்லா புகழும் தருங்க. மனசு உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா மண் உயிர், உலகத்தில் மண்ணில் இருக்கிற எல்லா உயிருக்குமே வந்து கிரியேட்டிவிட்டி பண்ணும், ஆக்கம். இனநலம், தாவர இனம், மனித இனம், உயிரினம், இந்த இனத்துடைய நலம் என்னன்னா எல்லா புகழும் தருங்கிறார். அதே மாதிரி அடுத்த குறள், அறிவினால் ஆவது உண்டோ பிரி நோய் தம் நோய் போல் போற்றாக்கடை. அறிவு இருக்குதுன்னா அடுத்த உயிர் கஷ்டப்படுறத நீ வந்து நீக்கணுங்கிறார். அப்போ அறிவினால தான் நோயை நீக்க முடியுங்கிறார். அதே மாதிரி மருந்துன்றது யாக்கைக்கு உண்டோங்கிறார். உடம்புக்கு மருந்துன்னு ஒன்று இருக்குதாங்கிறார். அற்றது உற்றது நீக்குங்கிறார். அப்படி பார்க்கையில் வந்து திருவள்ளுவர் வந்து இஸ் எ கன்சல்டன்ட். அவர் கருத்து சார்ந்த விஷயத்தை சொல்றதை விட செயல் சார்ந்த விஷயங்களை உண்மையே சொல்றாரு. அப்போ இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வந்து நம்மை சுற்றி ஒரு கருத்துங்கிறத பார்த்து செயல் சார்ந்த விஷயத்தை கொண்டு வரல, நம்மளுடைய வரக்கூடிய சந்ததி இதிலிருந்து லீட் எடுத்துக்கணும். அப்போ இந்த ஒரு நம்மளுடைய தொடர்புகள் வளர்ச்சியை நோக்கி இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை தான், ஒரு ஸ்ட்ரக்சரை தான் சார் நாங்கள் நம்ம கூட சேர்ந்தாங்கன்னா, நம்ம கூட இருக்கிறவங்க இருக்குன்னா சுய வளர்ச்சி. அந்த வளர்ச்சி எந்தெந்த வகையில் இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம 4 விஷயத்துக்கு கொடுத்தோம் சார். ஒன்று வந்து எஜுகேஷன் இல்லை பரவாயில்ல. 2வது எக்கனாமிக், பொருளாதார வளர்ச்சி இருக்கணும். பொருளாதாரத்துக்கு அடுத்து வந்து நம்ம உடல் எப்படி ஆரோக்கியமோ அதே மாதிரி உளவியல் ஆரோக்கியம் இருக்கணும். இது இருந்ததுன்னா அடுத்து வந்து சமூகத்தை நோக்கி நம்ம போவோம். அந்த சமூகத்துக்கு இந்த 4 விஷயத்தை கொண்டு வந்தோம்னா அதுதான் வளர்ச்சி. அப்போ சார் வந்து எதை நோக்கி நான் இருக்கணுங்கிறத ஒரு டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வளர்ச்சி சார்ந்து
அதை பற்றி யோசிச்சு பண்ணோம்னா நம்ம அறியாமையே வந்து நம்மளுடைய உயிர் வந்து வேலை செய்யும். இந்த டிஎன்ஏன்னு சொல்கிறோம். அந்த டிஎன்ஏங்கிறது அறிவினுடைய தொகுப்பு சார். அதாவது அறிவினுடைய தொடர்ச்சி ஒரு சந்ததியிலிருந்து இன்னொரு சந்ததிக்கு செல்லக்கூடியது. இந்த உயிர் மூலமாக செல்லக்கூடிய அறிவு தொடர்ச்சி, அதே போல சுற்றுப்புற சூழலால் வரக்கூடிய அறிவு சுழற்சி சார்ந்த தாக்கம். அப்போ வந்து பாரம்பரிய இயல்பு வந்து ஹெரிடிட்டரி என்று சொல்லக்கூடிய பாரம்பரிய தொடர்புகளால் உருவாக்கப்பட்டது அல்லது உருவாகின தொடர்ச்சி. சுற்றுப்புற சூழலால் வரக்கூடிய எபிஜெனட்டிக். ஜெனட்டிக் அப்படின்னா ஜெனட்டிக் என்றால் பாரம்பரியம், எபிஜெனட்டிக்னா சுற்றுப்புற சூழல். இவை இரண்டும் இணைந்து தான் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை பாதை, வாழ்க்கை சார்ந்த நடத்தையை, தாக்கத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிறது தான் எம்எஸ்கே உளவியல் கோட்பாடு. நீங்களும் நானும் யாருன்னா உள்ளுக்குள்ள ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரில் வந்து அந்த அறிவு சார்ந்த செயல் தொகுப்பை நம்ம உருவாக்கிட்டே இருக்கீங்கன்னா அது நிச்சயமாக எங்கேயோ ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து சார். இப்போ மக்கள் எதை தேடுறாங்கன்னா அவங்களுக்கு எதை தேடணும்னு தெரியாமல் நிறைய தகவலை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது நீங்கள் இப்போ இன்ஃபர்மேஷன் ஏரா இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக 90% கிடைக்கக்கூடிய செய்திகள் மட்டுமே வந்து அதிகமாக ரீச் ஆகும். ஏன்னா மக்களுக்கு வந்து அது வந்து டெம்பரரியாக இன்பத்தை கொடுக்குது. நீங்கள் வளர்ச்சி சார்ந்த எந்த விஷயத்தை போட்டாலும் அந்த நெட்வொர்க்கே ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு தேவை என்டர்டெயின்மெண்ட். அப்போ இந்த உலகம் வந்து என்ன இருக்குன்னா, இப்போ லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஒரு ஐடியில் சம்பாதிக்கிறத விட 100 மடங்கு என்டர்டெயின்மெண்ட் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அந்த என்டர்டெயின்மெண்ட் எண்ட் ஆஃப் த பீரியடில் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா பிறரை வந்து மகிழ்ச்சிங்கிற பேரில் நம்ம நிறுத்தி வைக்கிறோம். ஆமாம், அது வந்து ஒரு வகையான டிஜிட்டல் அடிக்ஷன் தான். அது மாதிரி வந்து சார் வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் இன்றைக்கி டிசைட் பண்ண வேண்டிய விஷயம் சார், உங்களுடைய வாழ்வியல் கோட்பாடு என்னங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். வாழ்வியல் கோட்பாடு, அந்த வாழ்வியல் கோட்பாடு இந்த உலகத்தை கருத்தின் பக்கம் இருக்கிறதா, செயலின் பக்கம் இருக்கிறதா? அப்போ செயலுங்கிறது வளர்ச்சியை உண்டாக்குன்னா அது செயல். மயக்கத்தில் இருந்தால் அது கருத்து. அதனால தான் கருத்து மயக்கம் வாங்க. அப்போ ஆல்ரெடி நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கருத்து வார்ன்னு கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க, கருத்து போ. இது மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்வியலுடைய ஃபிலாசபி என்ன அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்க சார். வாழ்வியல் ஃபிலாசபி என்ன, அதாவது செயல்படுத்தக்கூடிய ஃபிலாசபி என்ன அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அது சார்ந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து அதிகப்படுத்திட்டு வரையில் அந்த பேச்சுங்கிறத விட அந்த செயல் தூண்டல் இருக்குவாங்க சார். அந்த செயல் தூண்டல் தான் நம்மளை நீடித்த உலகத்துக்கு நிறுத்தி வைக்கும். அப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ண வேண்டியது சார், உங்களுடைய வாழ்வியல் நோக்கம் என்ன. ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி நம்ம இறக்கக்கூடிய சமயத்தில் வந்து நமக்கு நினைவுகளை திரும்பி பார்த்தோம்னா அந்த நினைவுகள் வந்து நமக்கு இன்பத்தை கொடுக்கும். இப்போ சமீபத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதனுடைய இறப்புக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே அவங்களுடைய அனைத்து நினைவுகளும் வந்து மனதில் ஓடுங்கிறாங்க. முழுசாகவே 100 வருஷம் வாழ்ந்தாலும் சரி ஓடும். அந்த நினைவுகள் வந்து இன்பத்தை கொடுத்தா அவங்க முகம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும், துன்பத்தை கொடுத்தா முகம் வந்து வாடிடும் அப்படிங்கிறாங்க. இது இப்போ லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்ச விஷயம். அதே மாதிரி நிறைய இறப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து இப்போ ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னென்னா எதிர்காலத்துக்கான அறிவினுடைய தூண்டலாகும். நான் ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தேன் சார். அதாவது மனித குப்பைகள் மயானத்தில் கொட்டப்படுகிறது, மனித எச்சத்தின் மிச்சங்கள் முச்சந்தியில் நிறுத்தி வைக்கப்படுகிறது, நினைவுகளால் நினைவூட்டுவதற்காக. நினைவுகளால் நினைவூட்டுவதற்காக நம்மளாம் வந்து மனித குப்பைகள் மயானத்தில் கொட்டப்படுது. ஆனால் ஒரு சிலருடைய விஷயங்கள் மட்டும்தான் ஏதோ ஒரு முச்சந்தியில் கல்லான் சிலையா நடப்பட்டு நினைவுகள் நினைவூட்டப்படுது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம உருவாக்கணும் சார். இன்னையிலிருந்து என்ன செய்யணும்னா, உங்களுடைய வாழ்வியல் நோக்கம் பிலாசபி என்னங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்க சார். டிசைட் பண்ணிடணும். அதுக்கடுத்து இப்போ நாங்கள் நம்ம டீம்லேயே என்ன பண்ணியிருக்கோம் சொன்னால், ஒவ்வொருத்தருடைய
குறிப்புகளை எல்லாமே வந்து புத்தகமாக போடணும் அப்படின்னு பண்ணிட்டுருக்கோம். இப்போ நம்ம சார்ந்து அட்லீஸ்ட் ஒரு 10 புத்தகம்னாச்சும் நம்ம இந்த நம்ம வீட்டுக்கு இருக்கணும். அது என்னன்னா நம்ம சொந்த வாழ்க்கையாக இருக்குது. அதாவது எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் மென்டாரிங் என்கின்ற ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணக்கூடியவங்க அவர்களுடைய வாழ்வியல் சார்ந்த எதிர்பாடுகள், நிலைப்பாடுகள் இவற்றை எவ்வாறு எங்களுடைய மைண்ட் செட் நாலேஜ் கோட்பாட்டின் மூலமாக எதிர்கொண்டு வெற்றியடைந்தார்கள், அவர்களுடைய ஆரம்பகால வாழ்க்கை போராட்டம் என்ன, அல்லது ஆரம்பகால இளமையான நினைவுகள் அல்லது மகிழ்ச்சிகரமான தருணங்களால் அவர்கள் எதிர்கால வாழ்க்கையில் எவ்வாறு தடுமாற்றத்துக்கு உள்ளானார்கள் என்பது போன்ற தனி மனித வாழ்வியல் நிகழ்வுகளை பொது நிகழ்வாக அறிவியல் கண்ணோட்டத்தில் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தாக்க முயற்சி. இப்போ சமீபத்தில் நம்ம டீமில் வந்து சார் இந்த வரலாற்றை தான் நாங்கள் ஆய்வு செஞ்ச ஒரு 20 வருஷமாக. என்னென்னா, இந்தியாவில் வந்து கடல் போர் எங்கே உருவாச்சுன்னா குளச்சலில் உருவாச்சு. அங்கே வந்து ஃப்ரெஞ்சு, அதை டச்சுக்காரர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் இவங்களுக்கு தான் பெரிய சண்டை. குளச்சல் தான், கன்னியாகுமரி தான். அதுதான் நாங்கள் ஆய்வு பண்ணி வெளியே போட்டிருக்கோம். அங்கே தான் ஃபஸ்ட்டு கடல் போரே ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னா, டச்சுக்காரர்களுக்கும் ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கும், அதாவது டச்சுக்காரர்களுக்கும் பிரிட்டிஷ்காரர்களுக்கும் இவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னால், இங்கே வந்து வியாபாரம் தான், பிஸ்னஸ் தான். பிரிட்டிஷ்காரங்க, டச்சுக்காரங்க. அந்த சமயத்தில் வந்து வந்தவர் தான் ஃப்ரெஞ்சுக்காரங்க. அதில் வந்து அவர் நிறைய ஹிஸ்ட்ரி வரலாறுலாம் மறைக்கப்பட்டது. இப்போ நம்ம டீமில் உள்ளவங்களாம் எடுத்து அதை போட்டுடுறாங்க. அதில் என்னன்னு சொன்னால், அவருக்கு வந்து 24 வயது தான். அவர் பேர் டினலாய். அவர் வந்து ஃப்ரெஞ்சு படையில் வந்து இருக்கார். அந்த ஃப்ரெஞ்சு படை வந்து பயங்கரமாக சண்டை விட்டு வந்து குறைச்சல. அப்போ வந்து இங்கே இருக்கிற ஒருத்தர் கேட்குறாங்க, சாதாரண ஒரு ஆள் தான், ஒரு சிப்பாயிட்ட, இந்த மாதிரி இந்த படை வந்து நம்மளை வந்து மூழ்கடிச்சிடும், என்ன செய்யணும்னு கேட்குறப்ப அவர் சிம்பிளாக ஒரு ஐடியா சொல்கிறாரு. அதை நான் சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு, எனக்கு தேவை 100 நீச்சல் போடக்கூடியவங்க வேணுங்கிறாரு, ஒரு 100 மாட்டு வண்டி வேணுங்கிறாரு. சரின்னு சொல்கிறார். இதெல்லாம் 2-3 நாள் நடக்குது. என்ன செய்கிறாரு, அங்கே இருக்கிற பனை மரங்களை வெட்டி பனை மரங்களை கருப்பு பெயிண்ட் அடிச்சு நைட்டாக கடற்கரையில் பீரங்கியாக நிறுத்திடுறாரு மாட்டு வண்டியில். அங்கிருந்து பார்க்கணும்னா இது ஒரே நாளில் 5000 பீரங்கியா அப்படின்னு அப்படி நிலை எதிர்மானத்தில் வந்து 100 நீச்சல் வீரர்கள் உள்ள போய் அந்த கப்பலை போட்டு விட்டாங்க. இதை வந்து அவரை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அவரை பிடிச்சிட்டு வந்து இங்கே பிணை கைதியாக வச்சு அவருக்கு ஜெயிலில் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே கைதிகளுக்கு வேலை கொடுத்தாங்க. இந்த வேலை கொடுக்கையில் வந்து இவர் வந்து புதுசாக, அதாவது தன்னுடைய நாட்டினுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்தவர் இங்கே போர் கைதியாக மாதிரி இங்கே ஒர்க் பண்ணுறதை பார்த்து என்னாச்சுன்னா, அவர் தான் வந்து கன்னியாகுமரியில் கடல், அதாவது மண் கோட்டையை கடல் கோட்டையாக மாற்றுறாரு. இல்லை, அதெல்லாம் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து இரும்பை காய்ச்சி பீரங்கியை கண்டுபிடிக்கிற விஷயத்தை அவர் தான் கொடுத்தார். அதை பார்த்துட்டு யார் போர்க்கையை பிடிச்சாரோ அவரே வந்து இவரை கேப்டனாக போடுறாரு. அந்த கேப்டன் மூலமாக தான் நிறைய மாற்றங்களை உருவாக்கியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து மக்கள் வந்து இந்த சாதிய கோட்பாடுகளில் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறதுலாம் இவர் தான் மாற்றிருக்காரு. இவருடைய பையனும் இதுக்காக போரிட்டு அந்த ஒய்ஃபும் சரி இறந்துருக்காங்க. அவங்க இடம் வந்து உதயகிரி கோட்டையில் இருக்குது சார். அங்கே போய் நாங்கள் அந்த அடக்க ஸ்தலம்லாம் பார்த்தோம். அதில் வந்து நம்ம நாட்டுடைய மன்னர் வந்து இந்த ஃப்ரெஞ்சிலிருந்து இங்கே வந்து நம்ம நாட்டுக்காக போரிட்ட இவருக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கன்னு கல்வெட்டு விட்டிருக்காரு. அப்போ இந்த உலகத்துக்காக செய்யக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு முன்னேறுது. இதில் நம்மளுடைய கோட்பாடு என்னென்னா, நம்ம டீம் உள்ளவங்க நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம் சார். அதாவது அறிவாளிகளை பயன்படுத்தும் அறிவு தான் அரசனுடைய அறிவு. அரசன் வந்து அறிவாளி கிடையாது, ஆனால் அறிவாளியை பயன்படுத்தும் அறிவு. அப்போ இந்த டின்லாய்ங்கிறது வந்து அவருடைய பிரில்லியன்ஸை தெரிஞ்ச பின்னாடி அவரை வச்சு தான் இவ்வளோ விஷயங்களை உருவாக்கிட்டாங்க சார். உதயகிரி கோட்டைங்கிறது கற்கோட்டை, அதெல்லாம் நாங்கள் வெல்னஸ் டூரிசம்னு கிரியேட் பண்ணி போயிட்டு வந்தோம். அது நம்ம வாய்ப்பு இருக்குல்ல, அடுத்த போனோம். அதெல்லாம் நம்ம போய் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி அந்த மனிதர்கள் வந்து உருவாக்கினாங்க. 24 வயசு தான் சார் அவருக்கு. ஜெனலாங்கிறது 24 வயசு தான்.
அந்த 24 வயசில் வந்து அவர் சாதிச்சது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு விஷயம். அதாவது வந்து அந்த கேரளாவும் இதுக்கும் உள்ள பகுதிகளில் வந்து அந்த காலத்தில் இருந்த தடைகளை உடைச்சி உருவாக்கியிருக்காரு. அப்போ என்னென்னா இங்கே தான் வந்து அறிவு சார்ந்த விஷயம். இப்போ நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்னா, இந்த ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கு இந்த வரலாறு ஆல்ரெடி இது எல்லா வரலாறும் பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்குது. அது இந்தியாவில் நிறைய வரலாறு அளிக்கப்பட்டாங்க. அந்த தகவலை எடுத்து ஒரு புக்காக போடுறதுக்கு இப்போ நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 450 பேருக்கு வந்திருக்கு. அதில் வந்து எங்களுடைய கோட்பாடுகள், அந்த உளவியல் சார்ந்த கோட்பாடுகள் உள்ள போகணுங்கிறதுக்காக ஒருத்தர் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அப்போ என்னென்னா சார், இத்தனை ஆண்டு காலமாக ஒரு மனிதர் வாழ்ந்துட்டு இருக்காருன்னா அவர் இந்த உலகத்துக்கு செஞ்ச செயல் சார்ந்த வளர்ச்சி தான் சார். கருத்து சார்ந்த விஷயம் இல்லை, செயல் சார்ந்த. அப்போ அந்த செயலை வந்து நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் வந்து எந்த செயலை வந்து ஊக்குவிக்கணும், எந்த செயலை வந்து செயல்படுத்த தூண்டணுங்கிறத மட்டும் நீங்கள் ஒரு பிலாசபியாக நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்குள்ளே நம்ம பயணிச்சுட்டே இருக்கையில் வந்து நம்ம வாழ்க்கையை போர் அடிக்க அடிக்காது. அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்வியல் தத்துவம் என்ன, நம்ம எதை வந்து ஏன்னா இன்னைக்கு கருத்துக்களை சொல்றதுக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. செயலில் வந்து செயல் திருத்தம் மட்டும் ஆகலை. அதனால தான் மென்டாரிங்னு சொல்கிறோம். இந்த மென்டாரிங்கிற இப்போ நாங்கள் இந்த ஐஏஎஸ் இது கூட சிஏவுக்கு இந்த மென்டாரிங் ப்ரோக்ராம் தான் பண்ணியிருக்கோம். மென்டாரிங் வந்து 17ஆம் நூற்றாண்டில் செய்யப்பட்ட ஒரு விஷயம். அரசுகள் தன்னுடைய குழந்தைகளை வந்து செயல் திருத்தத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிலாசபி தான் மென்டார். அட்வைசர் கிடையாது, மென்டார். அந்த செயலை செயல் திருத்தம் செய்து அவங்கள வந்து செயல்பட வைக்கிறது தான். அப்போ நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா சார், ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பின்னாடி இதை பற்றியுமே நம்ம சிந்திப்போம். இந்த நம்மளுடைய பேச்சுக்கள் வந்து செயல் தூண்டலை வளர்ச்சியை உருவாக்கணும். செயலை தூண்டத்தில் கற்பனையை உருவாக்கிச்சுன்னா அது சாதாரண விஷயம். செயலை வந்து செயல்படுத்தி அதனுடைய ரிசல்ட் வந்து வளர்ச்சியை உருவாக்கணும் சார். நமக்கு நம்மளுடைய வாழ்வியல் கோட்பாடு என்னங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். அந்த டிசைட் பண்ண அந்த ஒரு வரியில தான் சார் நம்ம வாழ்க்கையே இருக்கும். அதாவது நாட்டுன்னு சொல்லுவாங்க, இவன் நாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நாட்டு ஒரு முடிச்சு, அந்த முடிச்சில் வந்து நம்ம தோங்கணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே லட்சக்கணக்கான வீடியோக்கள் ஒரு செகண்டுக்கு அப்லோட் ஆகுது. அத்தனையுமே வந்து தகவலாக பார்க்கப்படுவதை தவிர என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கறதுல வளர்ச்சியாக பார்க்கறது கிடையாது. வளர்ச்சியாக பார்க்கக்கூடிய வீடியோக்கள் எதுவுமே வந்து யூடியூப்பில் வராது. அதுக்கு நீங்கள் காசு கொடுத்து தான் பார்க்கணும். அது தனி R&D தனியாக வச்சுருக்காங்க. அப்போ சாமானிய மக்களுக்கு எல்லாமே தகவல் தான் சார். சாதிக்கிறவங்க எல்லாமே வந்து ஆலோசனை தான் சார். இப்போ சாமானிய மக்களை நம்ம டார்கெட்டாக வச்சுக்கிறோமா, இல்லை சாதிக்கக்கூடியவங்க கூட நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறது. அப்போ தான் நம்ம வந்து நம்மளை அறியாமல் வளர்ந்துட்டே இருக்கும். இன்றைக்கி அனைத்து இயக்கங்கள் நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி இயக்கங்கள் உருவாக்குறாங்க. மக்கள் வந்து ஒரு குரூப்குள்ளே உட்கார வச்சு அந்த சிந்தனைக்குள்ளேயே வாழ வைக்கிறாங்க. அதாவது குழந்தை பருவத்தில் இருந்து டீச்சிங், கோச்சிங், டுட்டோரியல் அப்படிங்கிற ஒரு அடைவட்ட சிந்தனை, பழமைவாதப்பட்ட ஒரு முறையிலேயே அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களும் அதை பெருமையாக எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து அவர்களுக்கு சுயமான அறிவுத்தன்மை வராது. தகவலை மனப்பாடம் செய்வது, பரீட்சையில் தேர்ச்சி அடைவது என்ற நோக்கத்தை தாண்டி அவர்களால் தொழிலதிபராக மாற முடியாது. தொழிலாளர்களுக்கு என்ன தேவை, சொன்னதை செய்ய வேண்டும். இங்கே என்ன செய்யணும், அதுக்குண்டான பயிற்சி, சொன்னதை படி, சொன்னதை எழுது, அவ்வளவுதான் என்பது போன்று ஒரு சுழற்சி அடிப்படையில் இவர்களுடைய DNA உருவாக்கப்படுகிறது என்பது முதல் தர பெற்றோர்களுக்கு மட்டுமே தெரிகிறது. அந்த சிந்தனை சிந்தி அதை விட்டு வெளியில் போகாமல் வைக்கிறாங்க. இப்போ வந்து எங்கிட்ட வர இப்போ நான் 50 வயசுல நான் போய் மாட்டிட்டுன்னு சொல்லிட்டு வர்றவங்க இருக்காங்க. நான் இதில் போய் மாட்டிக்கிட்டேன், என்னால் வந்து அதை தவிர இல்லை, 50 வருஷம் தொடர்பே வீணாக போச்சு, 50 வருஷமே நான் அப்படி தான் பார்க்குறாங்க. நான் இது இப்படி தான் இருந்துட்டு இது நம்ம தவறு செய்ய முடியாது. நம்மளுடைய வாழ்க்கை திட்டத்தை செயல் விழிப்புணர்வை எப்படி கொண்டு வரணும்னா நம்ம இதில் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய வார்த்தைகள் எல்லாமே வந்து வரலாறாக மாறிடும். நம்ம வார்த்தைகள் வந்து குறிப்பிடுத்தி சொல்லக்கூடியதாக மாறிடும். ஒன்றும் ஒரு சின்ன ஃபிலாசபர் யார் எடுத்தாலும் தெரியும். அதாவது சாக்ரட்டிஸ்ன்னு சொல்கிறோம். சாக்ரட்டிஸ் வந்து என்ன செஞ்சாருங்க சார், அவர் வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி வந்து கருத்து இந்த மாதிரி விஷயத்தில் போகிறாங்க, சிந்தனை கேள்வி மட்டும் கேட்டார். கேள்வி கேட்டதுக்கு அவருக்கு தண்டனை விஷத்தை கொடுத்து சாக வச்சாங்க.
அந்த விஷத்தை கொடுத்து சாக வைக்கிறதுக்கு வந்து யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ அவங்க அத்தனை பேருமே தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்களா. ஏன்னா அந்த ஒரு கெட்டதை உருவாக்கி நல்லது உருவாக்கி. அப்போ என்னன்னா நம்ம வந்து இந்த மாதிரியான சிந்தனையை உருவாக்கிட்டோம்னா சார் நம்ம இதுக்காக நம்ம போராட வேண்டியது இல்லை. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தெரிந்த செயல் தூண்டரை வளர்ச்சிக்காக கொடுக்குறப்ப அது சம்பந்தமான ஒருத்தர் வந்தால் கூட நம்ம வெற்றி எடுத்துட்டோம். அதனால சார் வந்து டிசைட் பண்ண வேண்டியது இன்னைக்கு என்னன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய மைய நோக்கம் என்ன, அந்த மைய நோக்கத்தை நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா அதை சார்ந்து நம்ம போயிட்டே இருக்கோம். ஏன்னா இப்போ நீங்கள் எங்கே எடுத்து பார்த்தாலும் சரி மக்களுக்கும் உங்களுக்கு இது கிடைக்கும் 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 சொன்னால் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு உட்காந்துருக்காங்க. இதே மருத்துவர்கிட்ட போய் எனக்கு செஞ்சு கொடுன்னு சொல்லுவாங்க. அங்கே போய் கிடைக்கும் கிடைக்கும் சொல்ல முடியாது. அங்கே வந்து செயல் தான் இருப்பாங்க. இந்த பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை மக்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இப்போ லேட்டஸ்டாக எஜுகேஷன் கிளாஸ் வேணும் சார். என்எஃப் எஜுகேஷன், நீ படித்தது போதும் அப்படிங்கிற கிளாஸுக்கு யாருமே வந்து இன்னைக்கு எக்ஸ்ட்ரா புக் படிக்கிறது கிடையாது. கொஸ்டினை முக்கியமான கொஸ்டினை கொடுத்து அதை படித்து பாஸ் பண்ணால் போகுங்கிற அளவுக்கு இருக்காங்க. சமீபத்தில் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் சிஏ படிக்கிறவங்களுக்கான மென்டாரிங் ப்ரோக்ராம்லேயே விழிப்புணர்வு நிகழ்வு நடத்தணும். இதில் வந்தவங்க அத்தனை பேருமே இதில் வந்து முக்கியமான கொஷின்ஸ் முக்கியமான போர்ஷன் படித்தா பாஸ் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கொடுத்தா போதும், நீங்கள் எங்களை மாத்திரக்கு நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய வந்து கன்சல்டன்சி கொடுக்குறீங்க, அதெல்லாம் வேண்டாம், முக்கியமானதை மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் படித்து பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இவர்களால் எப்படி இந்த வார்த்தையை சொல்ல முடியாது? இவர்கள் ஒருவேளை இந்த சம்பந்தப்பட்ட படிப்பில் வந்து தேர்ச்சி அடைந்தால் நாட்டினுடைய நிலைமை என்னவாகும் என்பதை யோசித்து பாருங்கள். அப்போ நம்ம உலகத்துக்கு வந்து ஒரு புதிய ஒரு என்லைட்மெண்ட் நம்ம கொடுத்தோம்னா அதுதான் செயல் சார்ந்து ஒரு விஷயத்தை நிலைத்து அறிவியமான. அதாவது மூளை என்பது ரத்தம் சதையுடைய தொகுப்பு. இப்போ மனசுங்கிறது அறிவுடைய தொகுப்பு. அறிவு எப்படிங்கிறது ஐம்புலன்களின் வாயிலாக அது பார்த்தது கேட்டது கெட்டது கருவில் இருக்கும் போது நம்ம உருவுக்கு வந்து வாழ்க்கையில் நடந்தது இதெல்லாம் சேர்ந்த இந்த அறிவுடைய தொகுப்பை முறைப்படுத்தினா தான் நம்ம சக்சஸ். அந்த அறிவு வந்து செயலூக்கக்கூடியதாகவும் நமக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்குன்னா மட்டும்தான் அது அறிவு. ஒற்றை சார்பாக இருந்துச்சுன்னா அது அறிவு கிடையாது. அதே மாதிரி மக்களை வந்து வழிபடுத்துறதுக்கு ஒரு வழி என்னன்னா மக்களுக்கு வந்து இன்பமாக ஒருத்தன் மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு வந்து பொருளாதாரம் முக்கியம். அந்த பொருளாதாரத்தை எப்படி பண்ணணும்னு தெரியாமல் தான் எல்லா தவறுகளும் செஞ்சுக்கணும். இப்போ தவறை செய்யாதேன்னு சொல்கிறவங்க பொருளாதாரத்தை நியாயமாக கொண்டு வரன்னு சொன்னாவே அவன் பாதி தப்பு நின்று போயிடும். தவறை திருப்பவே முடியாது சார். ஆனால் அவன் எதுக்காக தவறு செய்யறான்னு ஒரு நல்லா பார்த்தோம்னா போய் ஏன் சொல்கிறான், நேர்மையான விஷயத்தில் லேட்டாகன்னு இவனுக்கு தப்பான ஒரு கருத்து உள்ள போயிடும். நேர்மையான விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறது டைம் தேவைங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எங்களுடைய மைண்ட் செட் நாலேஜ் கோட்பாட்டின்படி டைம் கோட்பாடு டைம் தியரி என்பதை கண்டறிந்தோம். அது என்னன்னா அதாவது ட்ராவல் டைம் ஆஃப் ட்ராவல், அதாவது டைம் ட்ராவலிங் டைம். இப்போ இங்கிருந்து அங்கே ஓடுறது வந்து ட்ராவலிங் டைம். அதே மாதிரி அந்த 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 நேரம் வந்து அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. அங்கிருந்து போறதுக்கு ஒரு டைம் இருக்கிற மாதிரி அந்த நேரம் வந்து போறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. அந்த கேப், இந்த ரெண்டு கேப் மேட்ச் ஆகும். அதாவது ட்ராவலிங் டைம் ஆஃப் ட்ராவல். ஒன்றும் இல்லை சார், இங்கிருந்து நீங்கள் திருப்பூர் போகிறதுக்கு உண்டான ட்ராவலிங் டைம் ஒரு மணி நேரம் 1 hour இல்லைங்களா, இது ட்ராவல் டைம். ஆனால் இந்த நேரத்தை கடக்கிறங்கிற ஒரு நேரம் இருக்குல்ல, 24 மணி நேரத்துக்கு ஒரு சுழண்டுட்டே இப்போ நம்ம ஒன்று சுழல் விரைவில் அந்த அந்த நம்ம 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 கடக்கிறது ஒன்று வேற விஷயம். ஆனால் அந்த நம்மளுடைய அந்த அந்த நேரம் கடக்கிறதுக்கு உண்டான நேரம் இருக்குல்ல, அந்த நேரம். இப்போ இதில் வரக்கூடிய பிரச்சனை தான் அந்த பேட்டர்ன் ப்ரிசிஷன் ரெகுலாரிட்டி. ஆமாம், அதனுடைய இயக்கத்தில் ஆமாம் அது நகரக்கூடிய நகர்வு. அந்த நகர்வு வந்து நம்ம அவசரப்பட்டாலும் நடக்குது. இப்போ ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு 2 மணி நேரம் ட்ராவல் டைம், ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்ந்த முன்னாடி இன்னும் போகலையே இன்னும் போகலையேன்னா
அந்த நேரத்தை இவர் மனசில் நினைக்கிற மாதிரி அந்த பருப்பொருள் இயக்கம் இருக்காது. அப்போ அந்த நேரத்தை அடைவதற்கான நேரம், இந்த நேரத்தை கடப்பதற்கான நேரத்தை தாங்கி கொள்ளாத பொழுதுதான் அது அதிக அழுத்தம் ஏற்பட்டு அது உடல் நோயை உருவாக்கி விடுகிறது. பல நேரம் ஹார்ட் அட்டாக் உருவாக்குகிறது. பல நேரங்களில் செல் இழப்பை ஏற்படுத்தி விடுகிறது. ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது உடல் காயமாக இருந்தாலும் சரி, வாழ்வியல் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை கடப்பதற்குண்டான நேரம், அதை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கும் பொழுதுதான் அது எதிர்வினையாக உடலிலும் வாழ்க்கையிலும் சமூகத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது. அது நோய்க்குறிகளாகவோ அல்லது சண்டை சச்சரவுகளாகவோ உருமாறி வெளிப்படுகிறது. அப்ப நேரத்தை கடத்தல் என்பது வேறு, நேரம் கடப்பதற்கான நேரம் என்பது வேறு. 12 மணி ஆயிடுச்சு, 12 மணி ஆச்சுன்னு அது நடக்க போகிறது. 12 மணிக்கு அந்த டிராவலிங் டைம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ இங்கே தான் பிரச்சனை வருது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு கிளாஸ் வச்சு நேச்சர் ஆஃப் லைஃப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. என்னென்ன சார், அதாவது வந்து கடலில் வந்து 1 கிலோ கல்லை போட்டால் என்ன வெயிட், 1 கிலோ வெயிட் ஒரு கல் கல்லை போட்டால் என்ன உள்ள போயிடும். 1 கிலோ கல்லாக இருந்தாலும் 1 கிராம் கல்லாக இருந்தாலும் சரி, ஒரு போல்ட்டாக இருந்தாலும். ஆனால் கப்பல் வந்து லட்சக்கணக்கான டன் மிதங்குது இல்லைங்களா? அப்போ ஒரு வெயிட் வந்து கீழே போகுங்கிறது தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த வெயிட் ஏன் கீழே போகல அப்படிங்கிறது பயான்சிங்கிற ஒரு லா. பயான்சி அதாவது மிதவை விதி. இந்த மிதவை விதிப்படி வடிவமைக்கப்பட்ட எந்த பொருளும் மிதக்கும். அது கோடிக்கணக்கான டன் இருந்தாலும் சரி. மிதவை விதிக்கு மாற்றமாக செய்யப்பட்ட 1 கிராம் இருந்தாலும் கேள்வி. இதுதான் நாங்கள் நேச்சர் ஆஃப் லான்னு நாங்கள் கண்டுபிடிச்சோம். இயற்கை விதிங்கிறது அந்த மிதவை விதி. அந்த மிதவை விதியை வந்து 100% அடாப்ட் பண்ணக்கூடிய பொருள் மிதக்கும். லட்சக்கணக்கான டன்னாக தான் இருக்கு. அப்போ அந்த லா எங்கே பிரேக் ஆகுதோ அது கீழே முடியும். அப்போ இந்த நேச்சர் ஆஃப் லா அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் இப்படி தான் கண்டுபிடிச்சோம். ஒரு கல்லை தூக்கி போடக்கூடிய டயத்தை விட ஒரு கப்பலை கட்டுமானப்படுத்தக்கூடிய நேரம் வந்து ஜாஸ்தி இல்லைங்க சார்? அந்த சட்ட விதிக்குள்ள மிதவை விதிக்குள்ள அந்த வெசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பேர் நம்ம கப்பல்னு சொல்றோம். அவங்க லாங்குவேஜ் வெசல் ஒரு பாத்திரம்ங்கிறாங்க. அந்த பாத்திரம் வடிவமைக்கப்படையில் அது இருக்கு. ஷிப்பிங் காலேஜுக்கு போயிருந்தோம் சார். அங்கே போய் ஒரு ஆய்வு பண்ணுவோம். அப்போ அங்கே போகையில் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணையில் வந்து எத்தனையோ விஞ்ஞானிகள் வந்து செயல் சார்ந்த விஞ்ஞானிகள் தான் உருவாக்கியிருக்காங்க சார். கருத்து சார்ந்தது எல்லாமே சாமானிய மக்கள் தான். இவன் கருத்து என்பதுலேயே வாழ்ந்துறான். அவன் கருத்து வேணா எனக்கு செயலை செஞ்சு கொடுக்குறான். அந்த செயலை செய்யறதுக்கு தான் கன்சல்டன்ட் வச்சுக்கிறான். ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எங்ககிட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டது யூனிவர்சிட்டியில். என்னன்னா இந்த பைலட் இன்டெலிஜென்சின்னு ஒன்று கண்டுபிடிச்சோம். 72% விபத்துக்கள் வந்து கீழே லேண்டிங் ஆகிறது தான் நடக்கணும் ஃப்ளைட்டு. அது என்னன்னா ஹியூமன் எரர். அதாவது கிரவுண்ட் ஸ்டாஃப் எரர். கீழே உள்ளவர்களுடைய அஜாக்கிரதையினாலேயோ கவனமின்மையினாலேயோ அந்த தவறுகள்னால தான் விபத்துக்கள் நடக்குங்கிறத கண்டறியப்பட்டுள்ளது. அப்போ இந்த ஹியூமன் எரர் வந்து எப்படி கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வருஷமா இந்திய அரசு அவங்களுக்கு தேவையான உலகியல் ஆலோசனை கொடுக்கணுங்கிற ரூல்ஸை வந்து இப்போதான் ஃப்ரேம் பண்ணியிருக்கு. போன மார்ச் ஏப்ரல். ஆனால் அதுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சாதாரண ஒரு விஷயமா தான் போட்டிருக்காங்க. டெப்த்தாக போடலாம். அதுதான் ஸ்பேஸ் அந்த ஸ்டூடெண்ட் எங்ககிட்ட கேட்டு நாங்கள் அதை ஒரு புக்காகவே படுத்து போடுறோம். அப்போ அந்த இயற்கை விதிங்கிறது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அப்புறம் ப்ராக்டிஸ், இந்த 2 விஷயம் தான் நம்ம வந்து வெற்றி பெறுவோம். அப்போ நம்ம அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம இயக்கிக்கலாம் சார். நம்மளுடைய லைஃப் வந்து எண்ட் வித் 100 இயர்ஸ், 100 வருஷத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடியாது. 1000 ஆண்டுகளுக்கு நமக்குள்ள
என்ன அதான் ஒரு பாட்டில் உங்களுக்கு வரும், அதாவது தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனால் வேதாந்தம். சித்தாந்தம்னா அறிவு சார்ந்த, சித்தம்னா அறிவு. இப்போ அறிவு சார்ந்து தெளிவாக தெரிஞ்சாதான் சித்தாந்தம், தெரியாமல் போனால் வேதாந்தம். இந்த வேதாந்தம் தான் கருத்தியல் கொள்கை. சித்தாந்தம்ங்கிறது அறிவு தெளிவாக தான் சித்தம் அப்படின்னா சித்தம் மனசு அறிவு அப்படிங்கிறது. சித்தத்தை தெரிந்தவர் சித்தர். அது மாதிரி வந்து சார் நீங்கள் வந்து உங்களுடைய உலகத்துக்கான செயல் தூண்டல் வளர்ச்சியை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு பிலாசபி நம்ம உருவாக்கிட்டு அதில் ஒர்க் பண்ணணும் சார். இப்போ உதாரணத்துக்கு எலன் மஸ்க் எடுத்தீங்கன்னா அவருடைய பிலாசபி என்னன்னா, நம்ம வந்து இந்த உலகத்துக்குள்ள தான் வாழ்ந்துட்டுருக்கோம், மேலே இத்தனை கிரகங்கள் இருக்குது, இதுக்குள்ளே போய் நம்ம ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கிறார். அந்த யோசிக்கிறதுலாம் அவர் வந்து ஒன்றா கண்டுபிடிக்கிறார். அப்போ முதல்ல ஸ்பீடை கண்டுபிடிக்கிறாரு. அதே மாதிரி வந்து ராக்கெட்டுன்னா கொண்டு போய் மேலே விட்டு போட்டு கீழே விழுந்துடும் அப்படிங்கிறாரு. இல்லை அதை மேலே கொண்டு போய் விட்டு போட்டு கீழே விழுந்துடும். ராக்கெட்டுடைய கிளாசிஃபிகேஷன் சார் நேராக கொண்டு போய் இது கிளே லேடுன்னு சொல்லுவாங்க. கிளே லோடு அந்த ராக்கெட்டுங்கிறது மூக்கில் இருக்கிறதா, அந்த மூக்கு கொண்டு போய் விட்டு போட்டு இது அப்படி கீழே விழுந்துடும். இவர் யோசிச்சாரு, ஏன் அவ்வளோ வருஷம் கீழே விழுந்து அதையும் திருப்பி கொண்டு வந்து மறுபடியும் யூஸ் பண்ண யோசிச்சார். அவருடைய முக்கியமான பெரிய உலகமே இன்னைக்கு ஆச்சரியப்படுறாங்க. எல்லா ராக்கெட்டும் அங்கே விட்டு போட்டு சார் இன்னும் எரிஞ்சது இல்லை கடல் வருது. அவர் அனுசனா திருப்பி கொண்டு வந்து அதை மறுபடியும் யூஸ் பண்ணலான்னு கொண்டு வந்தார். அது அந்த ராக்கெட்டுடைய பூஸ்டர் ராக்கெட்டுடைய ஹைட் வந்து 21 அடுக்கு மாடி உயரம். 21 அடுக்கு மாடின்னு நினைச்சு பாருங்க சார். அது 200 டன் கெப்பாசிட்டி. சரி, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி எப்போ கண்டுபிடிக்கப்பட்டாங்கன்னா 1950. அது ஸ்ட்ரக்சருக்கு வந்து 1956. ஆனால் நமக்கு எப்போ சொல்கிறாங்க சார்? இப்போ தான் சொல்கிறாங்க. சரி, அடுத்து 300 கேள்வி. அப்போ செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது 1950 வந்து ஃபார்முலேட் பண்ணப்பட்டு 56 டெக்ளேர் பண்ணி அதுக்குள்ள கொண்டு வராங்கன்னா, அப்போ இயற்கை அறிவுங்கிறது எப்போ இருந்திருக்கும் நமக்குள்ள அப்படின்னு இருக்கலாங்களா? அதுதான் நாங்கள் ஹியூமன் இன்டெலிஜென்சின்னு கொண்டு வந்தோம். ஹியூமன் இன்டெலிஜென்சி எப்போ டெக்ளேர் பண்ணாங்கன்னா 1905. அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆல்பர்ட் பிடே எங்கள் ஃபீல்டு உள்ளவர், ஒரு மனுஷனுக்கு அறிவை அளக்க முடியும்னு கண்டுபிடிக்கிறார். அளக்க முடியும், அறிவு எவ்வளோ இருக்குன்னு அளக்க முடியும். அப்போ எப்போ வந்து அறிவை அளக்கலாம்னு கண்டுபிடிச்சாங்களோ அதுலேருந்து கரெக்டாக 45 வருஷத்தில் வந்து அறிவை அளக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறதுனால இந்த அறிவை வந்து ஏன் ஒரு இரும்பு கொடுக்கூடாதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. கொடுக்கக்கூடாது, ஏன் ஒரு மெட்டலுக்கு கொடுக்கக்கூடாதுன்னா 1956 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சியை வந்து ஃபார்முலேட் பண்ணுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுங்கிறது 1980 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்க மேலே. அதில் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி தான். ஆனால் தெரியாது வெளியில். இது பொதுமக்களுக்கு தெரியறதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது. அப்போ அந்த நுண் அறிவு இயக்கம் அது மெட்டலுக்கு கொடுக்க முடியும். நம்ம தான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த ஹெச்ஐங்கிறது டெவலப் பண்ணிட்டு வரோம் சார். ஹியூமன் இன்டெலிஜென்சி, மனித நுண்ணறிவு. இந்த மனித நுண்ணறிவு வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் என்ன ஆயிரும்னா சுத்தமாக இல்லாமல் போயிடும். இப்போ சமீபத்தில் பாருங்கள், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறான், அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி கேள்வி கேட்குறப்ப அதெல்லாம் கேள்வி போட்டு கடைசியில் வந்து நீ வாழ்றதுக்கு தகுதி நீ செத்து போயிருந்து சொல்லணும். ஏதோ பெரிய இஷ்யூவாக மாறிடுச்சு. நீ வாழ்றதுக்கு தகுதி இல்லை, நீ செத்தே போயிருந்து சொல்லிட்டு. அதே மாதிரி 4 பேர்த்துல ஒருத்தர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சியில் கேள்வி கேட்டு அவங்க அதோட வாழ்ந்துட்டு இருக்காங்களாமா. இன்னொரு 2-3 வருஷம் அந்த இன்னொரு வந்துடும். சுய அறிவு இருக்காது. யார் வேணாலும் நிறைய அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி கேட்க அது வந்து என்னன்னா, நீங்கள் கேட்குற கேள்விக்கு தான் பதில் சொல்ல முடியாது. உங்கள் வரலாறு ஆராய்ச்சி பண்ண தெரியாது, நீங்கள் எப்படி பிறந்தீங்க எப்படி கஷ்டப்பட்டீங்கன்னு தெரியாது. கேள்விக்கு பதில் சொல்லணும். அந்த கேள்வி பதில் இவனுக்கு சாதகமாக இருக்கும் பாதகமாக இருக்கும். இன்னைக்கு வந்து 4 மில்லியன் 4 to 10 மில்லியன் பீப்புள் வந்து சுய அறிவில்லாமல் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி கேட்டுட்டு தான் வாழ்றாங்க. அப்போ ஹியூமன் இன்டெலிஜென்சி என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள்ல இல்லாமல் போயிடும்.
மனித நுண்ணறிவு. அப்போ அந்த மனித நுண்ணறிவு இல்லைங்கள தான் எது எடுத்தாலும் அதே மாதிரி டைவர்ஸ்க்கு இன்னைக்கு அதுக்கு தான் கேட்குறாங்க. இந்த டைவர்ஸ் பண்ணிட்டா வேணாமான்னா டைவர்ஸ் பண்ணியிருந்தோன்னா உடனே டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. அதாவது குடும்ப உறவுகள், கணவன் மனைவி அல்லது கணவன் மனைவி சார்ந்த உறவு, இவர்களுக்குள் ஏற்படக்கூடிய உறவு சார்ந்த சிக்கலையும் கூட என்ன செய்யறதுன்னு கேட்குது. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி ஒரு பதில் சொல்லிடுது. உனக்கு பிடிக்காதுன்னா அதுலேருந்து வெளியில் வந்துரு, உன்னை வெறுக்கிறவங்க கூட நீ வாழாதேன்னு சொல்கிறப்ப அந்த முடிவை எடுத்துக்கிறாங்க. அப்போ மனிதாபிமானம் சார்ந்த முடிவுகளை ஒரு செயற்கை அறிவு கொடுக்காது என்பது இயற்கை அறிவுள்ளவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய ஒரு செய்தியாக உள்ளது, உணர்வாக உள்ளது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் சிஏ தேர்வுகளுக்கான ஒரு விழிப்புணர்வு கீழே நிறைய மாணவர்கள்ட்ட வந்து சிம்பிளாக என்ன சொன்னாங்கன்னா, முக்கியமான கொஸ்டின் படித்து பாஸ் பண்ணுறது மட்டும் என்கிட்ட சொன்னாங்க. நாங்கள் ஒரு கேள்வி கேட்டோம். ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ஒரு டிஸ்ட்ரிக்டை வந்து ஆளக்கூடிய ஒரு ஆள், அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டை ஆளக்கூடிய தகுதிக்காக நீ தேர்வில் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கம்பெனி ஆளக்கூடிய சிஓ தகுதினாச்சும் இருக்கணுமில்ல அப்படின்னு கேட்டால் அவங்க அதை பற்றி யோசிக்கவே தயாராக. முக்கியமான கொஸ்டின் கொடுங்க சார், நீ கிராஜுவேட் முடிச்சிருக்க, சுயமாக படிக்கணும்னா படிக்கிறதுக்கு விருப்பமே இல்லை, முக்கியமான கொஸ்டின் கூட படிக்கிறான். அப்போ எப்படி போகும்னு நினச்சி பாருங்க. அப்போ இதெல்லாமே நம்ம நினச்சி பார்க்கல தான் சார் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து இந்த ஒரு பார்ட்டை வந்து நம்ம அருமையான சேவை செய்யக்கூடிய ஒரு பகுதி. மனித நுண் அறிவை அதிகப்படுத்தும், வளர்ச்சிக்கான செயல் வழிகாட்டலை கொடுக்கணும். அந்த ரெண்டையும் கொடுத்தாவே போதும், அவன் வந்து உலகத்தில் நிம்மதியாக இருக்க முடியும், அவன் தவறுகளை தவிர்த்துக்க முடியும். அவனுக்கு தெரியாத விஷயத்தை சார் தவறாக செய்யணும். பணத்தை பற்றியான கோட்பாடு என்னன்னா, இப்போ சமீபத்தில் நிறைய புத்தகங்கள் என்ன வருது தெரியுமா சார், பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் தான் வருது. பண்ண ஒன்றும் இல்லை சார். சமீபத்தில் வந்து ஒரு புத்தகம் பிரபலமாக பேசப்பட்டது. அந்த புத்தகம் எதை சிபாரிசு செய்யுதுன்னா, நீ பணத்தை வந்து சேமித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, ஏதோ ஒரு கம்பெனியில் பணத்தை போடு அப்படின்னு சொல்லுது. சரி, பணம் போட்டு திவாலாகிட்டா என்ன செய்யறது அப்படிங்கிற எந்த விதமான விழிப்புணர்வும் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு அப்படின்னா நீ சம்பாதிச்சு வச்சு அதை இன்னொரு இடத்துல முதலீடு செய்ய இப்படிங்கிறது தான் இதனுடைய உளவியல் சார்ந்த தன்மைகள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் ஆய்வு செஞ்சால் தான் தெரியும். அது நிறைய ப்ரொமோட் பண்ணுறாங்க. ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இன்னும் யாருக்காருன்னா, நீ பணத்தை வச்சுக்காது, எங்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். நேற்று ஒரு வீடியோ வேணும்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதில் டெபாசிட் பண்ணிடுங்க, கடன் வாங்க வேணும்னா இதுக்கு குறைஞ்ச வட்டிக்கு நான் கடன் கொடுத்துருக்கோம். சரி, எப்படி சார் நம்ம பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்துக்கு நீ கடன் குறைஞ்ச வட்டிக்கு எனக்கு கொடுக்கணும். அப்போ மக்கள் இது போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ இதைத்தான் என்ன கிரியேட் பண்ணான்னா, பணத்தை இன்வெஸ்ட் பண்ண. நான் கேட்குறேன், பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒருத்தர் உழைக்கிறானல்ல, அந்த உழைப்புக்கு உண்டான அறிவு நீ எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியுதா? என்ன ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறாங்க. நேற்று ஒருத்தர் கேட்குறாரு, சார் ஒரு 10 கோடி 15 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க யாராவது சொல்லுங்க சார். ஏன் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது சார், நான் வந்து வருஷத்துக்கு 15 லட்ச ரூபா 1 கோடி ரூபாய் கொடுத்துருவேன். 15 லட்ச ரூபா இவர் கொடுத்துருவாராம். 1 கோடி ரூபா அவர்கிட்ட கொடுத்தா 5 லட்சம் ப்ராஃபிட் கொடுக்குறேங்க சார். நான் அதை கேட்டுக்கிட்டு ஒன்றும் சொல்லலை. இது எதை நோக்கி போகுது அப்படின்னா, அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாலோ அல்லது லாஸ் ஆகிட்டு சொல்லிட்டாலோ இது என்னது? அப்போ உழைப்பு இல்லாமல் உழைப்பு தானே. அப்போ இந்த விஷயத்தை தான் இன்றைக்கி அதிகமாக ப்ரொமோட் பண்ணப்படுது. இந்த ரிட்டையர்மெண்ட் ஆனவங்ககிட்ட ஃபண்டு வருதுங்க சார், அந்த ஃபண்டை தூக்கி 25 வருஷம் போட சொல்கிறாங்க. 25 வருஷம் உயிரோடு இருப்பாங்க. சரி, அதுக்கடுத்து இந்த டாக்குமெண்ட் எங்கே போகும்? சரி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்கள் இவங்க 25 வயசு, இந்த குழந்தைங்க வந்து 25 வயசுக்கு முன்னாடி ஞாபகத்தில் வச்சுருப்பாங்களா? இதுதான் சார். இப்போ எல்லாம் நம்ம பார்க்கல வந்து இது தப்பு ரைட்டுன்னு சொல்கிறதில்ல. மக்கள் வந்து ஈஸியான வழியை தேடுறவங்களுக்கு இந்த மாதிரி வழியை கொடுத்து அவங்க எடுத்துக்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்கு போகாமல் நியாயமான வழியில் போகிற கான்செப்டை ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கிட்டோம்னா அதுதான் சார் அறிவு சார்ந்த ஒரு
செயல் தூண்டல் வளர்ச்சியாகும். நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு செயல்படக்கூடிய தத்துவம், அதாவது சொல்லப்போனால் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து கான்ட்ரிபியூஷன் டு த யூனிவர்ஸ், உலகத்துக்கான நம்மளுடைய பங்கீடாக இருக்கணும். அந்த ஒரு பிலாசபியை நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து வளர்ச்சி சார்ந்த விஷயமா இருக்கணும். எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் முக்கியம். எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் தனி மனிதனுடைய வளர்ச்சி, கல்வி, பொருளாதாரம், சமூக நலம், உளவியல் ஆரோக்கியம், அதேபோல் நிறுவனத்துடைய வளர்ச்சி, நிறுவனத்துடைய நடத்தை, நிறுவனத்துடைய செயல்பாடுகள், அதே மாதிரி தொழிற்சாலை இவற்றினுடைய செயல்பாடுகள், நடத்தை, இவற்றை தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்து அவர்களுடைய வளர்ச்சிக்கான பல்வேறு வழிகாட்டல் உளவியல் சார்ந்த நடைமுறையும் மென்டாரிங் என்ற ப்ரோக்ராமும் செய்து வருகிறது. அதேபோல் இன்றைய 2ஆம் தலைமுறையினர், அது கல்வி சார்ந்திருக்கலாம் அல்லது தொழிற்சாலை சார்ந்திருக்கலாம், இவர்கள் வந்து பெற்றோர்களுடைய உழைப்பில் வாழ்ந்ததினால், பெற்றோர்களுடைய பணத்தில் வாழ்ந்ததினால் அடுத்த ஒரு முயற்சிக்கு செல்வதில் இருக்கக்கூடிய ஆர்வம் குறைந்து பெற்றோர்களுடைய சம்பாத்தியத்தை அனுபவிப்பதில் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார்கள். அதேபோல் அவர்கள் பெற்றோர்களிடத்தில் பேசக்கூடிய பெருமையான வார்த்தையை பெற்றோர்கள் நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை மாற்றி வழிபடுத்துவதுதான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் செகண்ட் ஜெனரேஷன் கார்ப்பரேட் சிஇஓ என்ற ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராமை நடத்தி வருகிறது.